மார்ட்டின் லூதர்ஸ் மெயின் ஐடியா, 2 kinds ஆஃப் பீப்புள் பிஃபோர் காட். அதாவது தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக 2 விதமான ஜனங்களை பார்க்க முடியும் என்று சொல்லி மார்ட்டின் லூதர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ அதில் லெக்சர்ஸ் ஆன் ரோமன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, saints ஆர் intrinsically always sinners. நல்லா கவனிங்க, இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நம்ம வந்து பரிசுத்தவான்கள். நம்ம 2 விதமாக இருக்கிறோம். ஒன்று வந்து இன்ட்ரின்சிக்கலி ஓகேங்களா? ஆமாம், இன்ஸ்டிங்க் அப்படின்வாங்க. இன்ஸ்டிங்க்கலினா இயல்பாகவே தானாகவே நாம் 2 விதத்தில் செயல்படுகிறோம், 2 விதமாக இருக்கிறோம். ஒன்று வந்து பாவிகளாக இருக்கிறோம், சரிங்களா? அதே நேரத்தில் நாம் நீதிமானாகவும் பட்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் தியாலஜிக்கலாக டீச் பண்ண போகிறேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். உங்களுக்கு அதாவது இந்த வார்த்தைக்கெல்லாம் புரிய வைக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும், சரிங்களா? கவனிங்க, அதாவது நம்ம வந்து ஒரே நேரத்தில் 2 நபராக இருக்கிறோம் அப்படின்றார். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரே நேரத்தில் 2 நபராக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நம்ம வந்து பாவியாகவும் இருக்கிறோம், ஓகே. அதே நேரத்தில் நீதிமானாகவும் இருக்கிறோம், சரிங்களா? நாம் பாவியாகவும் இருக்கிறோம், இந்த வார்த்தை sinners and justified, நீதிமானாக்கப்பட்டும் இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு கூட்ட ஜனங்கள், இப்போ இவங்க யார்? பரிசுத்தவான்கள் யார்? அவங்க வந்து ஸ்ட்ரகிளிங் கிறிஸ்டியன்ஸ், பாவத்தோடு போராடுகிறவர்கள். பாருங்கள், பாவம் வந்து பைபிள் படியே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். பைபிளில் நீங்கள் படித்து பார்க்கும்போது பாவம் வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களை தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக ஆண்டவர் புரிந்து கொண்டு அநேக வசனங்களை எழுதியிருப்பார். அதில் ஒரு வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 நான் படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா sin that easily entangles us. அதாவது எளிமையாக நம்மை வீழ்த்தக்கூடிய பாவம், எளிமையாக நம்மை வசீகரிக்கிற பாவம். ரொம்ப ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிட்டுமா? பாவம் வசீகரிச்சிருமா? ரொம்ப எளிமையாக நம்மளை விழ செய்கிற பாவம். அப்போ ஆண்டவருக்கு தெரியுது பாவம் வந்து எவ்வளோ கொடூரமானதாக இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. பாவம் வந்து எவ்வளோ இன்றைக்கும் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்மை அடிக்கடி விழ செய்ய பண்ணுகிற ஒரு காரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இங்கிலீஷில் படிக்கிறவங்க நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம படிக்கலாம், பவுல் சொல்லுவார், நமக்கு மாம்சத்தோடும் அதாவது மாம்சம் ஆவியோடும் ஆவி மாம்சத்தோடும் போராடுகிறதாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஆண்டவருக்காக வாழணும்னு துடிப்பீங்க, இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் வந்து
பாவம் செய்யணும்னு துடிப்பீங்க. அந்த 2 இரு வேறுபட்ட சுபாவங்கள், அது இயற்கையாகவே, அதாவது அதுதான் இன்ஸ்டிங். சரிங்களா? இயற்கையாகவே நமக்குள்ள இருக்கு. ஒரு பக்கம் நம்ம தேவனுக்காக வாழணும்னு விரும்புகிறோம், இன்னொரு பக்கம் பாவம் செய்யணும்னு. பாவம் செய்கிறதுனா என்னது? கோவப்படுற விஷயமா இருக்கலாம், பொய் சொல்கிறதா இருக்கலாம், சோம்பலாக இருக்கிறதா இருக்கலாம், இல்லை அசுத்தமான காரியங்களாக பார்க்குற காரியங்களாக இருக்கலாம், செய்கிற காரியங்களாக இருக்கலாம். அதாவது அதை செய்யணுன்ற ஒரு போராட்டம் நம்ம கர்த்தருக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது அந்த போராட்டம் குறைகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் நல்லா ஆண்டவரோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறீங்க, வேதத்தை படிக்கிறீங்க, இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறீங்கன்னா அந்த போராட்டம் கொஞ்சம் குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். சில நேரங்களில் அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த போராட்டம் நமக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே எப்பவுமே ஒரு யுத்தம். ஆக்சுவலாக பவுல் யூஸ் பண்ணுற வார்த்தை என்னென்னா, யுத்தம் நடக்குது அப்படின்றார். நமக்குள்ளே யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது அங்கே என்ன பண்ணாது? சமாதானம் இருக்காதுல்ல. அதனால தான் நிறைய நேரங்களில் நம்ம, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஒரு சமாதானம் இருக்குது. அந்த போராட்டத்தின் மத்தியிலும் நாம் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். ஆனாலும் நம்ம மனசில் ஒரு போராட்டத்தை கவனிக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன்னு நினைப்போம். நீங்கள் மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரியெல்லாம். குறிப்பாக மனதில் நமக்கு இருக்கிற போராட்டம். சரிங்களா? ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சத்தியம்லாம் தெரியாது. அப்போது நம்ம தான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, மற்றவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் நினச்சிட்டு அது ஒரு பெரிய கஷ்டமாக மாறிடும். அது மாத்திரம் இல்லாமல் நான் இந்த ஆலோசனை எல்லாம் கொடுக்கும்போது, கவுன்சிலிங் எல்லாம் பண்ணும்போது, நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற நிறைய விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த மாதிரி போராட்டம், பாவத்தோடு போராடுகிற அனுபவம் அவங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறதா அவங்க நினச்சி பேசுவாங்க. ஆனால் உண்மையாக தேவனுக்காக வாழ்கிற எல்லாருமே இந்த மாதிரி போராடுறாங்க. நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கிறேன், நிறைய பேரை நான் குறித்து படிச்சிருக்கிறேன். குறிப்பாக ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், அவர்கள் எழுதின புத்தகத்தெலாம் படிக்கும்போது அவங்க மனதில் பயங்கரமாக போராடி இருக்காங்க. மார்ட்டின் லூதர்லாம் பயங்கரமாக போராடி இருக்கார் மனசில். எப்பவுமே தேவனை குற்றப்படுத்துகிற மாதிரி சிந்தனைகள், அவரை குற்றப்படுத்துகிற மாதிரி சிந்தனைகள், பாவம் செய்யணும்னு தூண்டுகிற சிந்தனைகள். அப்போது அவருக்குள்ள என்னென்னா, என்ன இது, நம்ம ஒரு பக்கம் ஆண்டவருக்காக வாழணும்னு துடிக்கிறோம், இன்னொரு பக்கம் பாவம் செய்யணும்னு நமக்குள்ள எண்ணங்கள் வருகிறது, இது என்ன அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பி அதை புரிந்து கொள்கிறார். அப்போதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அவருக்கு தெரியுது. அப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, நம்ம ஒரே நேரத்தில் 2 விதமாக இருக்கிறோம். ஒன்று நம்ம பாவியாகவும் இருக்கிறோம். சரிங்களா? நம்ம பாவியாகவும் இருக்கிறோம். இன்னொரு விதத்தில் நம்ம பரிசுத்தவான்களாயும் இருக்கிறோம். இந்த 2 சுபாவம் நமக்குள் இப்பொழுதும் இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் தேவன் நமக்கு புதிய இருதயத்தை, புதிய ஆவியை கொடுத்து நம்முடைய விருப்பங்கள், எண்ணங்கள், உணர்வுகள், கற்பனைகளை எல்லாம் மாற்றியிருக்கிறார். அதனால தான் நமக்குள்ள பரிசுத்தமான எண்ணங்கள், உணர்வுகள் வருகிறது. பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பயப்படணுன்ற எண்ணங்கள், உணர்வுகள்லாம் வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. இது தேவனால் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவியாக வாழ்ந்தோம். அந்த தன்மையும் நமக்குள் இன்றைக்கும் போராடுகிறது.
அப்போ அவர் ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துகிறார். சைமல் ஜஸ்டஸ் எட் பெக்காட்டர். சைமல் ஜஸ்ட் எட் பெக்காட்டர், அதாவது ஒரே நேரத்திலே பாவியாயும் பரிசுத்தவானாயும் இருப்பது. இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள அப்படின்னா, நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடும்போது நம்மை குறித்தே நமக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடும். நான் வந்து உண்மையாக ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறேனா? ஏன்னா எனக்கெல்லாம் இப்படி நடக்குதே. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சில டைம் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன், அது நீங்கள் தொடர்ந்து நம்ம பயிற்சியில் கலந்து கொள்கிறவங்க கேட்டிருப்பீங்க. நான் திரும்ப அதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு நாள் என் மனசில் வந்து ஒரு சிந்தனை, ஒரு வாய்ஸ் மாதிரி என்னென்னா, பிசாசு வந்து என்கிட்ட பேசுகிறான். என்னென்னா, என்ன நீ வணங்கு, என்ன நீ ஆராதி. அப்போது எனக்கு நிறைய சத்தியங்கள்லாம் தெரியாது. அப்போ அந்த மாதிரி எனக்குள்ளே அந்த வாய்ஸ் வந்த உடனே நான் பயந்துட்டேன். என்ன இது, பிசாசு வந்து நேரடியாக வந்து என்னை வணங்குன்றானே, அவன் நேரடியாக வந்து சொல்கிறான்னா நம்ம எந்த அளவுக்கு அவனுக்கு இடம் கொடுத்துருக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம அவனுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டுருச்சு எனக்கு. உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். இப்போ என் மனசில் ஆண்டவர் வந்து அவர் சிரிக்கிறது போல் ஒரு உணர்வை கொடுத்தார். ஆண்டவர் சிரிக்கிற மாதிரி. என்ன இது, ஆண்டவர் சிரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அது அப்படி. உடனடி ஆண்டவர் எனக்கு என்ன ஞாபகப்படுத்தினார்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் என் மனசில் பேசின விஷயம் என்னென்னா, மகனே, பிசாசு உன்னை மாத்திரம் வணங்குன்னு சொல்லலை, என்னையே வணங்குன்னு சொன்னான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது பிசாசு என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவே பார்த்து என்னை வணங்கு, நீர் என்னை பணிந்து கொண்டால் உமக்கு இந்த உலகத்தையே தரேன் அப்படின்றான். நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்திலே போயிட்டு அவரை பார்த்தே நீர் என்னை வணங்கு, என்னை ஆராதியும்னு சொல்கிறான். இப்போ தான் நான் புரிந்துக்கிட்டேன், ஐயோ இந்த சிந்தனை எனக்கு மாத்திரம் வரல, இயேசு கிறிஸ்துவுக்கே வந்திருக்கு. இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம இப்போ நமக்குள்ளே அந்த மாதிரிலாம் சிந்தனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், பயந்துடுறோம். நான் உண்மையாகவே கிறிஸ்தவனா, நான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, எனக்கு ஏன் இந்த மாதிரியெல்லாம் வருது, நான் வந்து விரும்பாத சிந்தனைகள்லாம் ஏன் வருது. சில நேரங்களில் உங்களை பற்றியே வரும், உங்களை பற்றியே சில சிந்தனைகள் வரும், உங்களை குற்றப்படுத்துகிற மாதிரி வரும். சரிங்களா? உங்களை வந்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து வரும், நீங்கள் செஞ்ச கடந்த காலத்தில் செஞ்ச காரியங்களை குறித்ததான சிந்தனைகள் வரும், இல்லை மற்றவங்களை பற்றி வரும், உங்கள் கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மனைவி குறித்து வரலாம், உங்கள் பாஸ்டர் பற்றி, இல்லை ஆண்டவரை குறித்து தவறான சிந்தனைகள் வரும். நீங்களா யோசிக்க மாட்டீங்க, தானாக உங்களுக்குள்ளே வரும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங். நான் அது உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி 3 வார்த்தையில் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங் அண்ட், இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்டோமேட்டிக்னா என்னது, தானாக வருகிறது, தானாக வருவது, எதிர்மறையான சிந்தனை, தானாக வரும் எதிர்மறையான சிந்தனை, உங்களை குறித்ததான எதிர்மறையான சிந்தனை, தேவனை குறித்ததான எதிர்மறையான சிந்தனை, உங்களுடைய கணவர் மனைவியை குறித்ததான எதிர்மறையான சிந்தனை, பிள்ளைகளை குறித்ததான எதிர்மறையான சிந்தனை, ஊழியர்களை பாஸ்டரை குறித்து, இல்லை என்ன குறித்து கூட உங்களுக்கு வரலாம், உங்களை குறித்து எனக்கு வரலாம்.
நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒரு சிலரை குறித்து தானே எதிர்மறையான சிந்தனை. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இந்த ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சித்திரவதை பண்ணுற மாதிரி பண்ணும். நீங்கள் யோசிக்கல, அது தானாக வருது. அதில் சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக் சின்ஃபுல் திங்கிங் வரும். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆட்டோமேட்டிக் சின்ஃபுல் திங்கிங், ஏஎஸ்டி. இது என்னது? ஏஎன்டி. இப்போ ஏஎன்டின்னு வச்சுக்கோங்க. ஏஎன்டி நெகட்டிவ் திங்கிங்னா இது ஏதோ நம்ம, அதாவது சரியாக நடக்காது, நீ இப்படி தான், நீ சரியில்லை, ஆண்டவர் பட்சபாதம் உடையவராக இருக்கிறார், ஆண்டவர் நேசிக்கலை, அப்படியெல்லாம் யோசனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு ஓகே, பெரிய அது ஓரளவுக்கு நமக்கு கஷ்டம் ஏற்படுத்தினாலும் ரொம்ப பெருசாக டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் பாவ சிந்தனைகள் வரும்போது யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறோமோ நம்ம எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகிடுவோம். இப்போ ஏதோ இச்சையான சிந்தனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். எனக்கே இந்த மாதிரி வருது, நான் வந்து அதை விரும்பலையே, நான் அதை வெறுக்கிறேன்னு. ஏதாவது ஒரு ஒரு சம்பவம் என்னுடைய ஊழியத்தில் நடந்தது. என்னென்னா, ஒரு நாள், அதாவது பல வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு ஊழியம் செய்துட்டே ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் ஒரு 1 hour 2 hour டீச் பண்ணுவேன். அப்போது நிறைய பசங்க வருவாங்க. அதில் ஒரு தம்பி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவார். அவர் வந்து கிறிஸ்டியன் தான். பார்க்குறதுக்கு வந்து நல்ல ரொம்ப ஹெல்த்தியாக பாடி பில்டர் மாதிரி இருப்பார். ஸோ ஒரு நாள் வந்து, அண்ணா உங்ககிட்ட நான் பேசினேன் அப்படின்னா, சரி பேசலாம் தம்பி அப்படின்னு. அப்போது நாங்கள் பேச உட்காந்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டார். என்ன இது இவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து வீரசாரமாக இருக்கிற தம்பி வந்து இந்த மாதிரி அழுறானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அழ விட்டுட்டேன். ஓகே, லெட் ஹிம் க்ரை, ஏதோ மனசில் பாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அழ விட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், அண்ணா இந்த மாதிரி எங்கள் சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்குது, என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணுச்சு, நான் வந்து அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வந்து அந்த பெண்ணை குறித்து எனக்கு தப்பான சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு என் மனசில். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், சரி அதை பற்றி நீ ஆண்டவர்கிட்ட சொன்னியா, ஏசப்பா கிட்ட சொன்னியா, இந்த மாதிரி நான் சோதிக்கப்படுற ஆண்டவரே, எனக்குள்ளே இந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது அப்படின்னு சொன்னியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சிரிச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தான். டக்குன்னு சிரிச்சுட்டு, அண்ணா இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும், இல்லை நீ சொல்லனா கூட அவருக்கு தெரியும், நீ இந்த மாதிரி சோதிக்கப்படுறது அவருக்கு தெரியும், நீ அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த தம்பி செஞ்சான். உடனடியாக ஒரு விடுதலையும் அவன் அனுபவித்தான். அடுத்த நாள் வந்து அதை சொன்னான். பாருங்க, அந்த மாதிரி பாவமான சிந்தனைகள் வரும்போது என்ன ஆகுது, நம்முடைய மன உளைச்சல் ஏற்படுகிறது, நமக்குள்ள மன உளைச்சல் ஏற்படுகிறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சிந்தனைகள். இப்போ சிலர்லாம் என்கிட்ட, அதாவது சிலர் நான் வந்து படிச்சிருக்கிறேன், சிலர் சொல்லியிருக்கிறாங்க, கோபம் வரும்போது கத்தி எடுத்து குத்திடணுன்ற மாதிரி எண்ணம் வருது, உடனே எனக்குள்ள பயம் வந்துடுது, ஐயோ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோமே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர், கணவனோ மனைவியோ இல்லை பிள்ளைங்க, அவங்கள கத்தி எடுத்து கொடுத்திடணுன்ற எண்ணம் வரும்போது அது பெரிய மன உளைச்சல் ஏற்படுது. இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவ சிந்தனையோடு கிறிஸ்தவர்கள் போராடுகிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு ஆக்சுவலாக வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா, கடைக்கு போனால், ஏதாவது ஒரு கடைக்கு போனால் திருடி எடுத்துகிட்டு வந்துடுவார் பொருட்களை. ஒரு வாட்டி வந்து மாட்டிக்கிட்டார், திருடும் போது மாட்டிக்கிட்டார். எத்தனையோ முறை நான் வந்து அவரை கண்டிச்சிருக்கிறேன், திட்டியிருக்கிறேன், எத்தனையோ வசனங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். வசனமும் நல்லா தெரியும், சர்ச்சுக்கெல்லாம் போவார், ஊழியம் கூட செய்வார். ஆனால் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அதை எடுக்கணுன்ற ஒரு சோதனை மாத்திரம் இல்லை, அதை செஞ்சிருவார்.
ஒரு வாட்டி அதே மாதிரி ஒரு கடையில் போய் பொருளை எடுக்கும் போது மாட்டிக்கிட்டார். அப்போ நான் திரும்பவும் பேசும்போது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ? அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் எனக்கு அந்த மாதிரி தோணுது, நான் செஞ்சிடுறேன். அந்த நேரத்தில் எனக்கு அந்த மாதிரி தோணுது, நான் செஞ்சிடுறேன். பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி செய்யக்கூடாது. திருடிட்டு எனக்கு தோணுச்சு நான் செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம ஓகே, ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஆலோசகராக அதெல்லாம் கேட்டுப்போம். கடைக்காரன் கேட்க மாட்டான், போலீஸ் பிடிச்சானா கேட்க மாட்டான். இப்போ எனக்கு கொலை பண்ணோன்னு தோணுச்சு, நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மனிதர்கள் இன்றைக்கும் கூட மனதளவில் போராடுகிறார்கள். மனிதர்களாக நீங்களும் நானும். அதில் ரொம்ப குறிப்பாக கிறிஸ்தவர்கள், அதில் ரொம்ப குறிப்பாக ஆண்டவரை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இந்த சிந்தனையினால, ஆட்டோமேட்டிக் சின்ஃபுல் திங்கிங்னால, தன்னிச்சையாக வருகிற பாவ சிந்தனையினாலே போராடுகிறோம். அது காரணம், நாம் இன்றைக்கும் பாவிகளாயும் இன்றைக்கும் பரிசுத்தவான்களாயும் இருக்கிறோம். அதனால் நீங்கள் யாராவது அந்த மாதிரி போராடுறீங்க அப்படின்னா உங்களை குற்றப்படுத்தாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வருது, நீங்கள் யோசிக்கல. ஆட்டோமேட்டிக்காக வர பாவ சிந்தனைக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாவம் செய்கிறீங்க. இடம் கொடுத்தாதான். பல நேரங்களில் நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். அது ஏன் வருது அப்படின்ற அந்த எண்ணமே நீங்கள் அதை யோசிக்கலன்றது அர்த்தம். இப்போ நீங்கள் யோசிக்காத ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யோசித்துட்டாலே கூட அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களாவே பாவமான சிந்தனை யோசித்தாலுமே அவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். அதனால தான் ரோமர் 7ஆம் அதிகாரம் படித்து முடித்த உடனே நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, ஆகையால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை தான் பவுல் எழுதியிருப்பார். ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங், ஆட்டோமேட்டிக் சின்ஃபுல் திங்கிங், தன்னிச்சையாக வருகிற எதிர்மறையான எண்ணங்கள், தன்னிச்சையாக வருகிற பாவமான சிந்தனைகள், இதோடு எப்படி மனிதர்கள் போராடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் குறிப்பாக எப்படி போராடுறாங்க என்பதை குறித்து, நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்யாமல், நான் எதை செய்ய விரும்பவில்லையோ அதையே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுவார். அப்புறம் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகும்போது அவர் சொல்லுவார், என்னை யார் விடுதலையாக்க முடியும் அப்படின்னு 7ஆம் அதிகாரத்தில் முடிச்சுட்டு 8ஆம் அதிகாரத்தில் துவங்கும்போது, ஆகையால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிற எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. எனக்கு இந்த மாதிரிலாம் சிந்தனை வருகிறது, நான் போராடுகிறேன், இதெல்லாம் எனக்குள் வந்தாலுமே அது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற பாவத்தன்மை அப்படி எனக்குள் செய்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலே அவர் என்னை குற்றப்படுத்துவதில்லை. ஆமென். அதனால் அவர் என்ன குற்றப்படுத்துவதில்லை, ஆக்கினை தீர்ப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை குற்றப்படுத்தி அதற்கேற்ற தண்டனையை அவர் கொடுப்பதில்லை. அதான் ஆக்கினை தீர்ப்புன்னு அர்த்தம். ஆக்கினை தீர்ப்புனா நாம் செய்கிற பாவத்திற்கு ஏற்ற, நாம் செய்கிற பாவத்தை பாவம் என்று குற்றப்படுத்தி அதற்கேற்ற தண்டனையை அறிவிப்பது, அதான் ஆக்கினை தீர்ப்பு. கொலை பண்ணோன்ற தன்னிச்சையான சிந்தனை வருது. அப்போ கொலை பண்ணுறது என்னது? பாவம். இப்போ பாரு, நீ கொலை பண்ணோன்னு யோசிக்கிற,
இல்லை கொலை பண்ணிட்ட, மனசில் யோசிச்சிட்டாலே அது பாவம். இப்போ பைபிளில் சில வசனங்கள் இருக்குல்ல, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ யோசிச்சிட்டாலே பாவம். சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி வசனம்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மைண்டில் வந்து பாரு, நீ யோசிச்சிட்டாலே பாவம். நீ இப்போ பெண்ணை பற்றி யோசிக்கல, ஆனால் கொலை பண்ணோன்னு யோசித்த, நீ இப்போ கொலை பண்ணிட்ட, ஏன்னா யோசித்தாலே பாவம்னு பைபிளில் இருக்குது. அப்படிலாம் சிந்தனைகள் வரும். அப்போ நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவோன்னா, அதை நம்பிடுவோம். ஐயோ அம்மா நான் யோசிச்சுட்டேனே, இப்போ நான் கொலை பண்ணிட்டேன். ஆக்ஷனில் பண்ணல, செயலில் பண்ணல, பட் சிந்தனையில் பண்ணிட்டேன். இப்போ நான் கொலைக்காரன். அப்போ கொலைக்காரனுக்கு என்ன தண்டனை? செயல் வடிவத்தில் பண்ணால் ஜெயிலில் போடுவாங்க, தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. இப்போ செயல் வடிவத்தில் பண்ணல, நான் சிந்தனையில் பண்ணிட்டேன். அப்போ தேவன் என்னை தண்டிப்பார். நம்மளே என்ன பண்ணுவோன்னா, நம்மளை தண்டிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளை தண்டிக்க ஆரம்பிப்போம். நம்மை நாமே தண்டிக்கிற சிந்தனைகள் நமக்குள் ஏற்படும். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளிங் கிறிஸ்டியன்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அதாவது தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் பாவத்தோடு போராடுறாங்கள்ல, அவங்களுக்கு நடக்கிற அனுபவம் தான் இதெல்லாம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், க்ளோரி டு காட். இந்த நாளில் ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிற நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. சில நேரங்களில் உண்மையான சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தை பிற்பாடு இதை நீங்கள் அதிகமாக அனுபவிப்பீங்க. அது காரணம் என்னென்னா, சுவிசேஷம் வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து நினைக்க வைக்கிறதுக்காக நம்ம சுவிசேஷத்தை இப்போ விசுவாசித்திருக்கிறோம். உண்மையான சுவிசேஷத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க, நீங்கள் அதை விசுவாசித்து தேவ சமூகத்தில் அளவில்லாத அன்பையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீங்க. இப்போ அதை வந்து உங்களிடத்துலேருந்து எடுக்கணும். அதுக்காக பிசாசு போடுற மிகப்பெரிய ஒரு திட்டம், அவன் செய்கிற ஒரு மிகப்பெரிய கிரியை என்னென்னா, தன்னிச்சையான எதிர்மறையான எண்ணம், தன்னிச்சையான பாவ எண்ணங்களை கொடுத்து, பாரு நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு ஏன் அப்படியெல்லாம் நடக்குது, அதை நம்ப ஆரம்பிச்சிரும். அதாவது நமக்குள் இருக்கிற பாவம் தான் அது செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம, நம்ம வந்து நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், குற்றப்படுத்தி நம்மை நாமே தண்டிக்க ஆரம்பிச்சிரும். ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனம் 20. ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனம் 20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் 19 படிக்கலாம். நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குற அசைன்மெண்ட் என்னென்னா, ரோமர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுசாக படிக்கணும். சரிங்களா? ரோமர் 7:8 படிங்க. ஆதலால் வசனம் 19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். எங்கே செய்கிறாரு? சிந்தனையில். சரிங்களா? சில நேரங்களில் செயல்லாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. கோபம், பொய் சொல்லுதல், இல்லை பொறாமப்படுறது செயல்லே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பல காரியங்கள் சிந்தனையிலே நடக்குது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை செய்தால், நான் விரும்பலை ஆனால் அது தானாக எனக்கு வருது, நான் அந்த மாதிரி மனசில் செஞ்சிடறேன், இல்லை செயல்களில் செஞ்சிடறேன். நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
நம்ம வந்து ரொம்ப தாழ்மையாக காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக சில நேரங்களில் வந்து நம்ம மிஞ்சின நீதிமான மாறிட்டு வசனமே வந்து நீ இல்லைப்பா, அது உனக்குள்ள இருக்கிற பாவ தன்மை வந்து அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்குது அப்படின்னு வசனமே சொன்னாலுமே இல்லை நான் தான் செஞ்சேன். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டத்துக்கும் அவங்க தான் காரணன்ற மாதிரி எல்லா பழியும் அவங்க மேலே போட்டுப்பாங்க. அது வந்து சிலர் வந்து எல்லா பழியும் மற்றவங்க மேலே போட்டுருவாங்க. அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. எல்லா பழியும் மற்றவங்க மேலே போட்டுருவாங்க. சிலர் வந்து எல்லா பழியும் அவங்க மேலே ஏற்றுப்பாங்க. ரெண்டுமே தப்பு தான். ரெண்டுமே ரெண்டு இருவேறுபட்ட எக்ஸ்ட்ரீம்ஸ். இப்போ என்ன பண்ணணும், என்கிட்ட என்ன தப்பு இருக்குது அதை மாத்திரம் அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்றவங்ககிட்ட இருக்கிற தப்பை அது அவங்க தப்பு அப்படின்னு சொல்லி அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட சரி. உங்கள் மனதில் வர எல்லா எண்ணமே உங்கள் எண்ணம் கிடையாது. பைபிள் ரொம்ப கிளியராக இருக்குது. நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற பாவம் தான் அந்த மாதிரி செய்யுது. தானாக பாவம் செய்யணுன்ற சிந்தனை வருது. அது என்னுடைய சிந்தனை இல்லை, அது தானாக வருது. நான் விருப்பப்பட்டு யோசிக்கலை, நான் உட்காந்து யோசிக்கலை, அது தானாக வருது. இப்போ அந்த பையன் வந்து, அதாவது அந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் என்கிட்ட வந்து பேசின அந்த தம்பி, அந்த பெண்ணை குறித்து தானாக யோசிக்கலை. தானாக யோசித்தார்னா என்கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டாப்புல. அவனுக்குள்ள அந்த எண்ணம் தானாக வருகிறது. நான் என்ன சொன்னேன், அதாவது அந்த தம்பி வந்து உட்காந்து அந்த பெண்ணை குறித்து தப்பாக யோசிக்கல, ஆனால் அவனுக்குள் அந்த எண்ணம் தானாக வருகிறது. ஆனால் அவனுக்கு அந்த விருப்பமே கிடையாது. அந்த எண்ணம் வருகிறது போல செய்யணுன்ற விருப்பமே கிடையாது. அதனால்தான் அவன் வருத்தப்படுறான். அதனால்தான் பவுல் சொல்கிறாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல். பாருங்க, அடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாம். வசனம் 21. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்போ நான் வந்து பரிசுத்தமாக இருக்கணும், நான் வந்து பியூராக இருக்கணும் அப்படின்னு அந்த தம்பி யோசிக்கிறான். அவனுக்கு அந்த விருப்பம் தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பாவம் செய்யணுன்ற ஒரு விருப்பம் அவனுக்குள் தூண்டப்படுகிறது. அப்போ அவன் அதை யோசிக்கல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாவ தன்மை அவனை அப்படியாக யோசிக்க வைக்கிறது. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் கூட சரி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள தானாகவே தன்னிச்சையாகவே எதிர்மறையான எண்ணங்கள், தன்னிச்சையாகவே பாவ எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும்போது உங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அதுதான் ரோமர் 8:1. அதை நான் படித்து முடிச்சிடறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. Therefore there is now no condemnation. நீ செய்ய வேண்டியதெல்லாம், எனக்குள்ளே இந்த மாதிரி வருதுன்னு யோசித்து உன்னை நீ குற்றப்படுத்த வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்குள்ளே வர நல்ல எண்ணங்களுக்கு இடம் கொடு, அதை சார்ந்துக்க, அதன்படி நட. அது செஞ்சால் போதும். உனக்கு ஏற்படுற தன்னிச்சையாக வருகிற எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், பாவமான எண்ணங்களை குறித்ததெல்லாம் தேவன் என்ன பண்ண போகிறதில்ல, உன்னை குற்றப்படுத்த போகிறதில்ல. அதனால் நீயும் உன்னை குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன மாதிரி
சிந்தனை வந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ மோசமான சிந்தனையாக இருந்தாலும் பரவாயில்ல, சில நேரங்களில் தேவனை அவதூறாய் சிந்திக்கிறது போல வருகிற சிந்தனையாக இருந்தாலுமே ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை யோசிக்கலை, அது உங்களுக்குள்ள தானாக வருது. தேவனையே அவதூறாக யோசிக்கிற மாதிரி சிந்தனைகள். நான் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன். பெரிய பெரிய ஊழியர்கள், இதில் மார்ட்டின் லூதர் உட்பட ரிவைவலிஸ்ட், அவங்கெல்லாம் உலகத்தையே மாற்றினவங்க, அவங்கெல்லாமே கூட சில நேரங்களில் தேவனை குறித்து தானே அவதூறான சிந்தனையினாலே போராடி இருக்கிறாங்க. அவதூறான சிந்தனைனா என்னது? நீங்கள் தேவனை நேசித்து அவரை குறித்து உயர்வாக யோசிக்கணும்னு விரும்புவீங்க, ஆனால் அவரை பற்றியே தப்பான எண்ணங்கள்லாம் உங்கள் மைண்டில் வரும். ஐயோ, நம்ம என்ன ஆண்டவரை பற்றி இப்படிலாம் யோசிக்கிறோன்ற மாதிரி அப்புறம் டிஸ்டர்ப் ஆவீங்க. அந்த மாதிரி வந்தாலுமே நீங்கள் தானாக அதை யோசிக்காத பட்சத்தில் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அதனால் உங்களை அவர் என்ன பண்ணுவதில்லை, குற்றப்படுத்துவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் புரிந்து கொள்ளுதல் உடையவர். அவர் கிரேட் சைக்காலஜிஸ்ட். காட் இஸ் லவ், காட் இஸ் கைண்ட். கைண்ட்னா புரிந்து கொள்ளுதல் உடையவர். அதனால் உங்களை பற்றி அவருக்கு தெரியும். உண்மையான கிறிஸ்தவர்கள், மார்ட்டின் லூதர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒரே நேரத்தில் பாவியாயும் பரிசுத்தவான்களாயும் இருக்கிறாங்க. அதை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சலாம். அவங்க இயல்பாகவே இன்ஸ்டின்சிக்கலி அவங்களுக்குள்ள எப்போவுமே பாவத்தோடு போராடுகிறார்கள். ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது எக்ஸ்டின்சிக்கலி தேவனுக்கு முன்பாக அவர்கள் எப்பொழுதும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் போராடினாலுமே தேவனுடைய பார்வையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல நீதிமானாக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை போலவே, சாதாரணமாக கிடையாது, இயேசு கிறிஸ்துவை போல நீதிமான்களாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ, நான் இன்னும் பாவி, தேவனுடைய கிருபை எனக்கு வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் போராடுகிற கிறிஸ்தவர்களாக இருந்தால் அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னா, தொடர்ந்து எப்படி நீங்கள் வாழ்வீங்கன்னா, எப்பவுமே ஒரு பாவத்தோடு போராடுற ஒரு அனுபவத்தோடு இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான கிறிஸ்தவன். பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுவிசேஷத்தை எப்பவுமே சார்ந்து கொண்டு தேவனோடு நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழிக்கலாம். உங்களை நீங்கள் குற்றப்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எந்த பாவத்தையும் விரும்பி செய்யாமல் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு பெர்சிஸ்டன்ஸினரை பற்றி நம்ம பார்க்கலாம். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பாருங்கள், அற்புதமான சத்தியம். இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா எவ்வளோ மன உளைச்சலேருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருப்பேன். அது மாதிரி யாருமே எனக்கு சொல்லி கொடுத்ததில்லை. பல வருஷங்கள் நான் மன உளைச்சலில் இருந்திருக்கிறேன், டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் கோயிங் டு அ சைக்காட்ரிஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி போராட்டம் வரும்போதெல்லாம் என்னையே நான் குற்றப்படுத்துவேன். நான் நினைக்கிறதாக நினச்சிப்பேன். ஐயோ, அவ்வளோதான், இந்த மாதிரிலாம் நினைக்கிறோமே. ஐ தேங்க் காட் தட் காட் இஸ் டீச்சிங் யூ. நீங்கள் பாருங்கள், உண்மையும் உத்தவமாக ஒவ்வொரு வகுப்பையும் கலந்து கொள்ளும்போது, சொல்கிறத செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கற்றுக்கொள்கிற வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறார். அதனால்தான் நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையும் உத்தவமாக ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்க. நான் இதை நடத்தும் போது பல சேலஞ்சஸ் எனக்கும் வருது. நீங்கள் கலந்து கொள்ள ஒப்பு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கும் பல சூழ்நிலைகள் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டோட கிருபையை சார்ந்து உண்மையை உத்தமாக செய்து முடிக்க ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசி கொண்டு இருக்கிறார், உங்களுக்குள்ள விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளை. உங்களை குற்றப்படுத்தாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஸோ மச் லார்ட், தேங்க்யூ ஸோ மச் லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை நேசித்து இந்த நாளில் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட். அநேகர் நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டதை நான்
விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்காக நன்றி அப்பா. இந்த சத்தியத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற விடுதலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாள் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை அவர்கள் என்றைக்கும் மறக்காமல் இருக்க உதவி செய்யுங்க. உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங் எஸ் திஸ். சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அப்படின்னா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சார், இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த சத்தியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை குறித்து மறக்காமல் கமெண்ட்டில் அதை டைப் பண்ணி போடுங்க. நான் படித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்கிறேன். நீங்கள் கேட்குற அநேகர் எனக்கு விடுதலையாக்கப்படுறதை நான் உணர்கிறேன். ஆமென். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் பாயிண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, உங்கள் டெஸ்டமனியும் கமெண்ட்ஸில் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹேவ் வண்டர்ஃபுல் டே. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கலாம். ஆமென்.